ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் குழம்பு தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இதுக்கு பாருங்கள், நான் தனியா ஒரு 3 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். சோம்பு 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், கசகசா 1 டீஸ்பூன், காஞ்ச மிளகா 2 பட்டை, 1 கிராம்பு, ஏலக்காய் இதுதான் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம லைட்டாக ஹீட் பண்ணி சூடு பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றினா போதும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா மசாலாக்களை போட்டு நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ அதே பேனில் நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், பெரிய வெங்காயம் தான் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் ஒரு 2 வெங்காயம் அளவுக்கு பொடியாக நறுக்கி நம்ம இதை போட்டு நம்ம அப்படியே லைட்டாக வதக்கி விடலாம். ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம். இது கூட நம்ம பூண்டு இஞ்சி தேவையான அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து வதக்கி விட்டுடலாம். இது எல்லாமே கொஞ்சம் லைட்டாக வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு பாருங்கள். இப்போ ஒரு அரை மூடி தேங்காயை நம்ம இது கூட சேர்த்து அப்படியே லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இது ரெண்டுமே நல்லா ஆறுனதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குக்கர் வச்சுக்கிறோம். இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 4லேருந்து 5 வரலும் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம், டீஸ்பூன் அளவுக்கு. இதில் மசாலா பொருட்கள் போட்டுக்கலாம். ரெண்டு பிரியாணி இலை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கிறோம். இது லைட்டாக ஹீட் ஆகட்டும். இப்போ வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி இதை தான் நம்ம சேர்த்து வதக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்தை போட்டு வதக்கலாம். நீங்கள் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப குழம்பு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ லைட்டாக நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி ஒரு பெரிய தக்காளி 1 தான் போட்டிருக்கேன். தக்காளி ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா நம்ம மட்டன் போட்டுக்கிறோம். மட்டனை நல்லா கழுவி மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நம்ம அப்படியே வதக்கி விடலாம். இந்த மட்டன் அப்படியே நம்ம வதக்கிறதுலே அது கொஞ்சம் வதங்கி பாதி அளவுக்கு வெந்துடும். அந்த அளவுக்கு நம்ம இதில் அப்படியே வச்சு வதக்கிட்டே இருக்கணும். இதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை,
புதினா போட்டுக்கலாம். அப்படியே மட்டன் நல்லா வெந்து தண்ணி பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நம்ம அப்படியே கொஞ்சம் நேரம் அதை வதக்கி விடலாம். இதில் மல்லி, அப்புறம் வந்து கரம் மசாலா, மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் இதை நம்ம சேர்த்து அப்படியே வதக்கி விட்டுடலாம். உங்களுக்கு மட்டன் மசாலா தூள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மட்டன் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதை வந்து இந்த மாதிரி வதங்கியிருக்கு பாருங்கள், நல்லா தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்ச விழுதை நம்ம போட்டுக்கலாம். அந்த ஜாரை கழுவி அதோட தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம நல்லா கிண்டி விட்டுருவோம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வந்து தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இது கூட 1 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். குழம்பு கொதித்து நல்லா வெந்து வரணும் கறி. இப்போ நம்ம குக்கரில் வச்சு அப்படியே நம்ம வந்து விசில் வைக்க போகிறோம். இப்போ வந்து நல்லா நுர தள்ளி இருக்கு பாருங்கள். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம், இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம வந்து மூடி போட்டு ஒரு 2 இல்லை 3 விசில் வந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது குழம்புன்னு. உங்களுக்கு குழம்பு நல்லா கட்டியாக வேணும்னா நீங்கள் வந்து தண்ணி குறைச்சிக்கலாம். இப்போ இதில் கொத்தமல்லி நம்ம சேர்த்து நல்லா கொஞ்சம் கொதிக்க விட்டு குழம்பு இறக்கிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.